ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதற்கு முழுதும் முனை அர்ப்பணி என்பதற்கேற்ப நமது அகாடமியில் ஆசிரியர் தேர்விற்கான தாள் 1, தாள் 2 சைக்காலஜி பிடிஎஃப் தான் நம்ம இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து 5 பார்ட்டா வந்து கொடுத்துருப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். தர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறனின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா 7. இதுல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினும் வந்து இதுல மிங்கிள் ஆயிருக்கும். எல்லா நம்ம சைக்காட்டிஸ்டும் வந்து இதுல வந்து உள்ள வந்திருப்பாங்க. யார் யார் பாவ்லோ, தர்சன், ஜான் டூயி, அந்த மாதிரி கோல்பர்க் எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்கள பத்தின ஒன்லைனர்ஸ் தான் அது பார்க்க போறோம். இது புதுசா படிக்கிறவங்களுக்கும் டெட் படிச்சுட்டு இருக்க எஸ்ஜிடி இல்ல நம்ம ஸ்பெஷல் டெட் படிச்சிருக்க டீச்சர்ஸ்க்கு எல்லாமே இந்த ஒன்லைனர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க வந்து இதோட பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு மெசேஜ்ல வந்து பிடிஎஃப்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து அவங்களுக்கு டைரக்டாவே நான் சென்ட் பண்றோம். நடத்தையை உற்றுநோக்கல் வந்து பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், இதுவுமே முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பொதுமைப்படுத்தல் போன்ற படிவுகளை கொண்ட உளவியல் முறை வந்து உற்றுநோக்கல் முறை. நுண்ணறிவு பலகாரணி கொள்கை வந்து தாண்டேக் சொன்னாரு. நுண்ணறிவு குழு காரணி கொள்கை வந்து தர்ஸ்டன். நுண்ணறிவு இரு காரணி கொள்கை வந்து ஸ்பியர்மன். இயல்புக்க கொள்கை வில்லியம் மக்டூகல், வில்லியம் ஜேம்ஸ். குறிக்கோள் கோட்பாடு வந்து யாருன்னா பாக்லி. பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜட்டு. ஒத்தக்கூறு ஒத்த குணங்கள் கோட்பாடு வந்து தாண்டெக். மரத்தல் சோதனை எபிகாங்ஸ், இது வந்து கேட்டிருக்கிறாங்க. மரத்தல் சோதனை வந்து எபிகாங்ஸ். மரத்தல் கோட்பாடு வந்து பார்ட்லெட். அடைவூக்கம் வந்து டேவிட் மெக்னிலண்ட். படிநிலை கற்றல் கோட்பாடு வந்து காக்னே. களக்கோட்பாடு கற்றல் கொள்கை குதர்லெவின். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் டிக்ஷனரி, இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மானிட உளவியல் வந்து கார்ல் ரோஜர்ஸ், மாஸ்கோ. உளவியல் பரிசோதனை வந்து வெபர், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உள இயற்பியல் பெச்னர் முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கினார். சரிங்களா. தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர் வந்து சர் பிரான்சிஸ் கால்டன் வந்து ஆர்பி காட்டல். மருத்துவ உளவியல் முறைகள் வந்து மெஸ்மர். நெக்ஸ்ட் வந்து புரிதல் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் பியாஜே அண்ட் ப்ரூனர், 2 பேருமே வந்து அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு, இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடலன்ஸ் எனப்படும் மொழி சொல் எந்த மொழி சொல்னா லத்தீன் மொழி சொல். குரோமோசோம்கள் காணப்படுவது ஜீன். குழந்தைகளை நல்ல சூழ்நிலையில் வளர்க்கும் போது நுண்ணறிவு கூடியது என கூறியவர் வந்து லிப்டன், இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திரிபு காட்சி அல்லது தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கு காரணம் வந்து சூழ்நிலை. ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்று எண்ணுதல் வந்து இல்பொருள் காட்சி, இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நுண்ணறிவு சோதனை வந்து இது பண்ணவங்க வந்து கண்டுபிடிச்சவங்க வந்து ஃபினே அண்ட் சைமன். அதுக்கப்புறம் வந்து கருவிசார் அல்லது செயல்பாடு ஆக்க நிலையுறுத்த கற்றல் வந்து ஸ்கின்னர், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மறைமுக அறிவுரை பகர்தல் நெறிசாரா அதாவது இதுக்கு இன்னொரு பேர் வந்து நெறிசாரா அறிவுரை பகர்தல், இது வந்து கார்ல் ரோஜர்ஸ். சமரச அறிவுரை பகர்தல் வந்து எஃப்சி தார்ன் அண்ட் எஃப்ஸ். முழுமை காட்சி கோட்பாடு வந்து கெஸ்டால்ட், இதுவுமே வந்து முக்கியமானது. இது வந்து ஒரு ஜெர்மன் சொல், உளவியல் அறிஞர் பெயர் அல்ல. ஆக்க நிலையுறுத்த கற்றல் வந்து பாவ்லோவ், இது முக்கியமானது. முயன்று தவறி கற்றல் வந்து தாண்டேக். நடத்தையியல் வந்து வாட்சன், டோல்மன், ஸ்கின்னர், ஹப். உந்த குறைப்பு கற்றல் கோட்பாடு ஹல். உட்சாட்சி மூலம் கற்றல் கோலர். நுண்ணறிவு சோதனையின் தந்தை வந்து ஆல்பர்ட் ஃபீனே. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜேபி கில்போர்ட். நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு வந்து பெர்னன். அபாவ நிலை அல்லது விருப்ப அளவு வந்து டெம்போ. பார்வை திரிபு காட்சி முல்லர் லயர். முதன்மை கற்றல் விதிகள் தாண்டெக். அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை வந்து ஜிடபிள்யூ ஆல்போர்ட், ஆர்பி காட்டல். வகைப்பாடு ஆளுமை கொள்கை வந்து ஹிப்போக்ரட் அண்ட் ஸ்டெச்சுமர் செல்டன். மனப்பான்மை அளவீடு முறையை உருவாக்கியவர் வந்து தர்ஸ்டன் லிக்கட். தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் வந்து ஸ்ட்ரிங். தொழில் ஆர்வ பட்டியலை உருவாக்கியவரும் ஸ்ட்ரிங் தான். இது மாதிரி தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கிய வந்து கூடர். இயல்பூக்க கொள்கை வில்லியம் மக்டூகல், வில்லியம் ஜேம்ஸ். படிநிலை தேவைகள் கோட்பாடு மாஸ்லோ, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடைவூக்கம் அப்படிங்கிறது வந்து டேவிட் மெக்லிலன். மரத்தல் கோட்பாடு ஃபார்லெட். ஒத்தக்கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு வந்து தாண்டேக். இது வந்து பார்ட் 1 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், முக்கியமான கொஸ்டின்ஸ். இதோட பிடிஎஃப் தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து டைரக்டா நான் உங்களுக்கே சென்ட் பண்றோம். இது பார்ட் 2 வீடியோ வந்து அடுத்த கிளாஸஸ்ல வரும். ஓகே, தேங்க்யூ.